ரஷ்ய வீரர்கள் சமீப காலமா பெருமளவுல இந்த ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது சமீபத்துல சொக்கிலா இருக்கட்டும், ஸ்பர்னேவா இருக்கட்டும், அதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த சொக்கில்ல வந்து ரஷ்ய வீரர்கள் கொடியை பறக்க விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வெளியே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த சொக்கில் பகுதி கூட ஓகே. ஆனா இந்த ஸ்பர்னேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரேஸ் டு கிராமடாஸ்க்குங்கும் போது இந்த ஸ்பர்னே வில்லேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ரொம்ப அதிகமான சண்டை ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது. இப்ப அந்த பகுதியில ரஷ்யாவோட கொடி பறக்குது அப்படிங்கிறது போல அந்த கொடியை பறக்க விட்டு காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது இந்த ஃப்ரண்ட் லைன்ல பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? கர்கிவ்ல வந்து பாத்தீங்கன்னா, கர்கிவ்ல புதுசா ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் முழுவதும் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ப்ரோ உக்ரைனியன் தரப்புலயே சொல்லியிருக்காங்க. பிஷாய்னி அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ரெண்டாவது இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல மக்கிவ்கா அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட்ல மிக பெருமளவுல முன்னேறி வந்திருக்காங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புலயே சொல்லியிருக்காங்க. அதை டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த நோவோசில்கா அலெக்சாண்ட்ரியோட புறநகரத்தில் இருக்கக்கூடிய லொசுவட்ஸ்கா இருக்கு இல்லையா? அந்த பகுதியில முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சமீபத்துல ஷுமின்னு ஒரு பகுதியில இருந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ரஷ்ய வீரர்கள்? அதுல இந்த பிரிவத்னேன்னு ஒரு பகுதி சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல பெருமளவுல முன்னேறி ஜலினின்னு ஒரு பகுதி சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பல பகுதிகளை முன்னேறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த நோவோசில்கா பெர்ஷா இருக்கு இல்லையா? அதை சுத்தி வளைக்கிற மாதிரி மிக பெருமளவுல முன்னேறி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் சொல்லியிருப்போம் இல்லையா? அது வரைக்குமே முன்னேறி போயிட்டாங்க. ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல சுத்தி வளைச்சிட்டாங்க. ஸோ இந்த எவ்கேனிவ்காவோட 80% மேல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு இது எல்லாத்தையுமே ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸும் சரி, டீப் ஸ்டேட் மேப்லயும் சரி அப்டேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் லைன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா சமீபத்துல இந்த கர்கிவ் பகுதியில முன்னேறி வந்திருந்தாங்களா, ஒன்னு வந்து லிப்சி டைரக்ஷன், இன்னொன்னு வந்து ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன். இந்த லிப்சி நோக்கி வரும்போது ஹில்போக்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல சில பகுதிகளை நாங்க மீட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல டீப் ஸ்டேட் மேப் உக்ரைனியன் சோர்சஸ் சொல்றாங்க. ஆனா சில உக்ரைனியன் சோர்சஸ் அந்த ஹில்போக்கோட ஒரு பார்ட், ஹில்போக்கோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நாங்க மீட் எடுத்துட்டோம், ஸ்ட்ரீட்ஸை மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனா டீப் ஸ்டேட் மேப்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்டேட்ஸ் அடுத்தது வருது அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா கொடி வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது உக்ரைனோட ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? பாருங்க, நாங்களும் கொடியை பறக்க விட்டு காட்டுறோம்னு உக்ரைனோட ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனோட கொடியை கொண்டு போய் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதி இருக்கு இல்லையா? அங்க கர்தஷ்னா அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்ல ஒரு இடத்துல கொண்டு போய் நறுக்குன்னு குத்தி வச்சுக்கிறாங்க. பாருங்க, எங்க கொடி நாங்க பறக்க விட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இருதரப்புலையும் மாறி மாறி அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சமீபத்துல இந்த அசோவ் பிரிகேடோட கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா, என்னப்பா ஜிம்ல எல்லாம் போய் பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்ப பாருங்க, ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா போய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நபரை. அங்க கைகலப்பாயிருக்குது. நல்லா மூக்கு வாயெல்லாம் அடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த பர்சன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பயங்கரமான வார்த்தைகள் அப்படியே பொன்மொழியில போட்டு பேசிக்கிறாரு. அந்த பிடிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்களாம் வந்து அடிமைகள், மேற்குலகத்தோட அடிமைகள் அப்படிங்கிறது போல சில பல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி மோசமா பண்ணதான் சொல்லப்பட்டது. வீடியோ பதிவுகளா வந்திருக்கு, சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஜிம் ஓனர்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. டிசிசி எம்ப்ளாயிஸ்க்குமே அடி விழுந்திருக்குது. இவருக்கே இந்த அளவுக்குன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ்க்கு அடி விழுந்திருக்கு இல்லையா? இது போல தொடர்ந்து பல இடங்கள்லயும் கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. இவரை பிடிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் கேபிட்டலான கீவுக்கு போய் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது போல மக்கள் மத்தியில போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கான ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போல சொல்லப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண உங்களையும் பிடிச்சிட்டு போயிட போறாங்க, கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல பல நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த மால்டோவா சைடு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஓடி போறாங்க இல்லையா? அதனால மால்டோவா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். முழுவதும் கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. இதை பாக்குற அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா? உக்ரைன்ல இருந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல வந்து இப்படி கம்பி வேலி போட்டு செலவு பண்றீங்களே, என்ன அது இது அப்படிங்கிறது போல அங்க இருக்கிற மக்கள் கொந்தளிப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது, இது போல ஒரு கம்பி வேலியை கூட உக்ரைனால போட்டு வைக்க முடியலையா ஃப்ரண்ட் லைன்ல இந்த கர்கிவ் பதிலாம்? அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா வராங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல கோவங்களும் ஆத்திரங்களும் உக்ரைன் தரப்புல இருக்கிறவங்களும் சரி, மால்டோவா தரப்புல இருக்கிறவங்களும் சரி, இந்த பார்டர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரஷ்யா தரப்புல இருந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா
இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எந்த பகுதியில வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒடெசா ஒப்லாஸ்டோட எசோனே இந்த மேப்ல காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த செட்டில்மெண்ட்டோட பார்டர் ரொம்ப எல்லையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த கருங்கடல் இருக்கு இல்லையா? அந்த எல்லை பகுதியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எதுக்குங்க இவ்வளவு க்ளோஸா கொண்டு வந்து வச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம சமீப காலமா நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு வதந்தி மாரி ஒண்ணு பரவிட்டு இருக்குன்னு சொல்லி இமேஜ்லாம் காமிச்சிருந்தோம் இல்லையா? அதாவது ஏடிஏஎஸ்எம்எஸ் மிசைல்லாம் வந்து கார்கோ ஷிப்ல வச்சு ஏவுற மாதிரியான மாடிஃபிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெருமளவுல கிரீமியாவை தாக்குறதுக்கான ஒரு பெரும் முயற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும்படி இது போல டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அங்க வச்சிருக்காங்களா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது ஒரு பெரிய அட்டாக்கை முன்னெடுக்கிறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கு இல்லையா? இதை பார்க்கும்போது தெரியுது. ஸோ உக்ரைன் எதுக்கும் பிரம்மாண்டமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாருங்க, மத்தியஸ்தம் பண்றதுக்கு ப்ராப்பரான ஆளுங்க வேணும் அப்படிங்கிறதோட கூப்பிட்டு இருக்காரு. யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா மத்திய பேச்சுக்கள் ஒரு சைடு ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் அட்டாக்ஸ் ஒரு பக்கம் நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. தீவிரத்தன்மை இருக்கு. இந்த கிரீமியாவை தாக்குறது ஃபைனல் அட்டாக்கா இருக்குமா? ஏன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. மேபி இந்த தடவையும் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு ரஷ்யாவோட முதுகுல குத்தி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ஏதாவது ஐடியா வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்க போது அதுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தையே கொஞ்சம் நடக்கும் அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது. இல்லைன்னா ப்ரிகாஷனரியா இருக்கிறாங்க. அதாவது பேச்சுவார்த்தைக்கு போகும்போது மேபி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா கெர்சன் பகுதியிலிருந்து பின்வாங்கணுங்கிறாங்க. லுகான்ஸ்க் முழுவதும் முடிச்சிட்டாங்க ரஷ்யா. இந்த டொனஸ்க் பகுதியிலிருந்து தான் வெளியேறணும்னு சொல்றாங்க இல்லையா? ஜாப்ரோஷியால இருந்தெல்லாம் ஒரு வேலை இதெல்லாம் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா பேச்சுவார்த்தைக்குள்ள வரலன்னு என்ன பண்றது? அதனால தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை தோல்வியில முடியும் பட்சத்துல ஒரு டிஃபென்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஒரு அஃபென்ஸ் ரஷ்ய தரப்புல இருந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் பண்ணணும் இல்லையா? டிஃபெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு அட்டாக் தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் சொல்றாங்க இல்லையா? சோ அதுக்காக கிரீமியாவை தாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு இருதரப்புல ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா எது எப்படியோ பேச்சுவார்த்தை நடக்க போது அது உறுதி அப்படிங்கறதோட புரிஞ்சுக்க முடியுது. அது இந்த நேட்டோ மீட்டிங்க்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா நாடுகளும் எப்படி தயாராகலாம் பேச்சுவார்த்தை தோல்வியில முடியும் பட்சத்துல தோல்வியில முடிய வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மேற்குலக நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஃபேவரா மாறுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. ஏன்னா நியூயார்க் டைம்ஸ்ல வெளியான ஒரு செய்தி தான், இந்த உக்ரைனியன்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்க, சரண்டர் ஆகக்கூடிய ரஷ்யன்ஸை கொல்றாங்க அப்படிங்கிறது போல டைட்டில வச்சு நியூயார்க் டைம்ல ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கால இருந்து எல்லாத்துக்கும் ஒரு மனமாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. டெம்பரரி சீஸ்ஃபயர்னால ஓகே அப்படிங்கிறது போல ஹமாஸ் தரப்புல ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை அமெரிக்கா வந்து ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு கத்தார்ல வச்சு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அது எந்த அளவுக்கு நடந்து முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்கேயும் ஒரு மனமாற்றம் அங்கேயும் ஒரு மனமாற்றம் அப்படிங்கும் போது டெம்பரவரியா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பகுதியில என்ன நடக்குது. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ள ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள். அதே போல லெபனான் இந்த லோயர் கேலி, இந்த இஸ்ரேலோட லோயர் கேலின்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில பெரும்பான்மையான அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு 20-30 ராக்கெட்ஸ் கிட்ட ஏவி இருக்காங்க அப்படிங்கிறது போல அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மேப் மாதிரி ஒன்று லோட இருக்கு, ரெட் கலர்ல மார்க் ஆயிக்கலையா, அந்த பகுதியெல்லாம் குறி வச்சு தாக்கிறதுக்காக மிசைலை ஏவி விட்டுருக்காங்க ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து. இது எல்லாத்தையும் மீறி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது மட்டும் இல்லாம ஹவுதிஸோட ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பேச்சுவார்த்தைகள் நடக்குது. உக்ரைன் தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான தொடக்கம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது இல்லையா? ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இப்போதைக்கு கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்றதுக்கான திட்டங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லது தானே. இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுவாங்க இல்லையா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்கேயும் சரி, உக்ரைன்லயும் சரி, காசாலையும் சரி. அந்த ஒரு காரணத்தினால. ரெண்டாவது இஸ்ரேல் வந்து ப்ரொட்டஸ்ட் வேற நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமாதான பேச்சுவார்த்தை, இந்த அமைதி எல்லாத்துக்கும் காரணம் இந்த யூரோப்ல ஆட்சி மாற்றங்கள் மிக பெருமளவுல நடக்குது இல்லையா? அதனால அப்படிங்கிறது போலையும் கூட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்ப பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து மேபி ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? லீபன் அவர்கள் வச்சாங்கன்னா திருப்பி ப்ரொட்டஸ்ட் பெருமளவுல நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிரான்ஸ் ஃபுல்லா தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. செயலோட இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஷாப்பிங் மாலு கண்ணாடி நாள்லாம் உடைக்காம இருக்கிறதுக்காக எல்லாரும் ப்ரிப்பரேஷனா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது ஈரான்ல நடந்த எலெக்ஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்.
ரிஃபார்மிஸ்ட் தரப்புல இருந்து வந்து ஜெயிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து ப்ரோ வெஸ்டர்ன் மைண்ட் செட். பட் என்னதான் இருந்தாலும் இவர்கிட்ட ஃபுல் பவர் கிடையாது. ஈரானோட அதிபராகவே இருந்தாலும். பட் ஆனா ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இது ப்ரோ வெஸ்டர்ன்றதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கொஞ்சம் இணக்கமா போறதுக்காக நம்ம முன்னாடியே இந்த இதுல சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வீழ்ச்சி டாலரோட வீழ்ச்சி அப்போ நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஈரான் தரப்புல வந்து ஒரு மனமாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க க்ளோஸரா வேலை செய்யறதுக்கு இந்த அக்ரஸிவான மைண்ட் செட்லாம் இல்லாம சவுதி கூடயும் சரி இஸ்ரேலோட வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா மேற்குலக நாடுகள் குறிப்பா யூரோப் கூடயும் சரி அமெரிக்கா கூடயும் சரி நல்லுறவாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவர் வந்து ரிஃபார்மஸ் பார்ட்டின்றதுனால ப்ரோ வெஸ்டர்ன் மைண்ட் செட் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. பட் ஆனா எதுவும் பெருசா செய்ய முடியாது. சவுதி அரேபியா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஹைலைட். பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனா சவுதி அரேபியால இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சவுதியோட கிரவுன் பிரின்ஸ் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஹைலைட் அப்படிங்கிறத எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதனால கொஞ்சம் கலவரங்கள் அடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மனமாற்றம் வந்து எல்லா பக்கத்துலயும் பேச்சுவார்த்தை மூலியமா பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா ரஷ்யா தெளிவா இருக்காங்க. சீஸ்ஃபயர் எல்லாம் கிடையாது, பீஸ் டீல் மட்டும்தான் அப்படிங்கிறது போல. அதுவும் இந்த 4 பிளஸ் அவங்களுக்கு தான் சொந்தம்னு கேட்டிருக்காங்க. நடக்குதா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.